ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தேங்கோட எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என் வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டேன். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருது. தயாங்க அவ்வளோ வெறுப்பாக உட்காண்ட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். மா எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுவும் இல்லைல்ல, கிளம்பலாம்ல இதுக்கப்புறம். டீ அமைதியாக இருடா. அவங்க ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். நான் உன் அண்ணாக்கும் நான் எதுக்குமா என் வாழ்க்கை இதில் வைக்கணும்? என்னாலாம் முடியாதுமா. அவ்வளோதான், கட்ட சொன்னீங்களே கட்டிட்டேன். என் தலையெழுத நினச்சி கட்டிட்டேன். ஆனால் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேடி அமைதியாரடா, அமைதியார். ஒன்றும் இல்லை, சரியா? நீ அமைதியாக இருடா கொஞ்ச நேரம். தயம் சொன்னா கேளு. நான் எதுக்குமா கேட்கணும்? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. சாராலாம் தெரிஞ்சா அவ்வளோதாம்மா. சும்மாவே ரொம்ப கத்துவா. உங்களுக்கே நல்லா தெரியும் அவளை பற்றி. தெரிஞ்சோ எதுக்குமா இது மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. மாப்பிள்ளை உட்காருங்க, இன்னும் நடக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். நாயா தேடி அமைதியாக இருடா. தயம் சொல்கிறாங்களே உட்கார். சுகா எப்பட்றா இவ்வளோ சுயநலமாக நீ இருக்க? இன்னைக்கு நீ நிற்பான்னு நினச்சேன். சே இவ்வளோ கேவலமாக. தயம் சொல்கிறது கேளு, உட்கார். அவங்க நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் செய். என்னடி அவன் தான் சொல்கிறானா, நீயும் அதெல்லாம் பார்த்து கேட்டுட்ருப்பியா? எதுவும் சொல்ல மாட்டியா? என்ன சுக்கா, தயாங் பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவள் தான் ஜாராவை லவ் பண்ணுறான்னு. அப்புறம் எப்படி அவனுக்கும் அவளுக்கும் தானே இருக்குது. இப்போது அவன் ஜாராவெலாம் லவ் பண்ணக்கூடாது. அவன் மேரிட். ஒயன் தான் எல்லாமே தெரியும்ல. தெரிஞ்சுமா அப்படி பேசிகிட்ருக்க? இல்லை சுக்கா, அமைதியாக இருளூனா, உனக்கு எதுவும் தெரியாது. அவனை கம்முன்னு உட்கார சொல்லு. டேய் கம்முன்னு உட்காருடா. எல்லாம் தலையெழுத்து. இப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் சின்ன சின்ன கேம் மாப்பிள்ள, அதெல்லாம் செஞ்சால் தானே நல்லா ஜாலியாக இருக்கும். சுகர் நீங்கள் வைங்க. இதுக்குள்ளே ரிங்கு போடுவோம். யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு இந்த ரிங்கு போயிடும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. நான் வேறு விளையாடி தொலையணும் எல்லாம். போட்டாச்சு, எடுங்க. இப்போ சுகாவும் லூனாவும் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்தோன்னா ஒயனும் தயாங்கும் அப்படியே அமைதியாக கை விட்டுட்ருக்காங்க. தயாங்க உள்ள மட்டும் தான் கை விட்டுட்டு அமைதியாக இருப்பான். ஸோ ஒயன் அப்படியே தயாங்க பார்க்குறா. என்னாச்சு எடுக்கலையா? ஏய் வாய் மூடுறி, நான் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இல்லை நீயும் நானும் ஒரே தொட்டிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு ஸோ நல்லாவும் இல்லை. ஏதோ ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே கையை வர விட சொல்லி என்ன பண்ண பார்க்குறாங்க? உன் கையெல்லாம் தொட்டோன்னு எனக்கு அப்படி இப்படின்லாம் தோணுமா? கருமம் ஒன்றும் தோணாதுடி. உன் முகரையை பார்த்தாலே எதுவும் தோணாது. இதில் நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு. நான் எப்போ சொன்னேன்? எப்படி சொன்னேன்? இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க மாமா? ஃபஸ்ட்டு இப்படி கூப்பிடாத. வாயமுடு கூப்பிடாதடி. ஃபஸ்ட்டு இந்த மாமான்னு கூப்பிடாதண்ணே. அப்படி எங்கேருந்து தான் கோவம் வருதுன்னே தெரில. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனை என்னம்மா பண்ண? நீ எதுவுமே பண்ணலையே. இல்லை மாமா, நான் உங்ககிட்ட சொல்லி எம்மா நான் கூட நினச்சேன் நான் எவ்வளோ நல்ல பொண்ணு, இன்னசென்ட் லுக்கு எப்பா. ஆனால் அதெல்லாம் மீறி நீ ஒரு வேலை பார்த்தல. மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கிட்ட தானே பேசிட்டு இருக்க போகிறீங்க. எடுங்க. நான் ஒருத்தன் அதான் இருக்குல்ல, எடுத்து தொலைடி. இல்லை தயாங்க மாமா, நீங்களே எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள் தலையில் பப்படம் உடைச்சிருவாங்க. என்னது? அதான் பப்படம் தலையில் உடைச்சிருவாங்க. உங்கள் தலையில் நான் உடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே எடுத்துக்கோங்க மாமா. அதான் என் தலையில் பெரிய பூசணிக்காவே உடச்சிட்டியே, இல்லை பப்படம் உடைக்கிறது என்ன இருக்கு? பரவாயில்ல நீயே எடுத்து தொலை சனின்னு. இன்னைக்கு அதெல்லாம் வேணாம்.
உங்கள் குடும்பத்தில் தர எந்த பொருளும் எனக்கு வேணாம். உன்னையே வேணான்றேன். என் கூட தான் கட்டி அனுப்ப போகிறாங்க. தெரியல எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் கூட இருக்க மாட்டேன்டி, புரிஞ்சுக்கோடி. நான்லாம் உனக்கு கிடையாது சரியா? ஏமாம்மா கல்யாணம் ஆன உடனேவே இப்படி சொல்கிறீங்க? இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வாயில் போட்டுக்கோங்க. மயிரில் போட்டுக்கணும். பாரு, உணவும் என்னவோ எதுவும் நடக்கலைன்னு அது உனக்கே தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படிலாம் பண்ணுறீங்க. எதனால? நான் நல்லா இருக்கேனா? உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்னை லவ் பண்ணுறியா? அதனால உனக்கு நான் வேணுமா? ஆனால் நான் அப்படி கிடையாது. என்ன எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கா. அவ கூட தான் நான் இருப்பேன். சரி, நீ எதுவும் பேச முடியாது. நீ எஸ்கே வருவாள், அங்கே இதோட நல்லா பையன்லாம் இருப்பான். அவனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. சரியா? நான்லாம் கிடையாது உனக்கு. மாமா அப்படி கூப்பிடாதடி. அப்படி கூப்பிடாத. ஃபஸ்ட்டு அப்படி கூப்பிடாத. மாமா மாமான்னு கூப்பிடாத. தயங் மாமா எடுத்துக்கோங்க. பாருடா, மாப்பிள்ளை உருன்னு இருந்தாலும் இங்கே தயாங் தான் ஜெயிச்சிருக்காரு. நீ பார்த்த நான் ஜெயிச்சத. மாப்பிள்ளை இதை எடுத்து பொண்ணு தலையில் உடைங்க. கெடுங்க அப்படி சொல்லிட்டு தயாங் நல்லா ஓங்கி டம்மான்னு நடிக்கிறான். மாமா தயாங் மாமா. ஐயோ தெரிஞ்சுதான் உடைச்சேன், சாரி. எனக்கு இது மேலாம் தேவடி. நான் இந்த தலையெழுத்து உன்னாலாம் பாரு. நான்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல. எங்கள் ஊர்லலாம் இது கிடையாது. புரியுதா உனக்கு நான் சொல்ல வர்றது? புரியுதாடி? மாமா ஆனால் இப்போ நீங்களும் நானும் தானே மாமா புருஷன். ஐயோ படுத்துறாளே. பொண்ணு மாப்பிள்ளையே வாங்க வாங்க, வந்து உட்காந்து பால் பழம் சாப்பிடுங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ ஷுக்கா லூனா கூட்டி விட்டுட்ருக்கான். தயாங் அப்படியே கையிலே வச்சிட்ருக்கான். தயாங் ஊட்டி விடு. ஷுகா ரொம்ப பண்ணுறடா. ஒரு அண்ணனா நீ என் கூட இருந்து நின்று நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் எப்பட்றா கேவலம் இப்படி மாறி வச்சுருக்க? பாரு, எனக்கு தெரியும் எது கரெக்டாக எது தப்புன்னு. சத்தியமாக அதை நடக்கலடா. அது அவளுக்கே தெரியும். என்ன நீ வந்து பாரு, நீ வந்து எதுவுமே சொல்லணும்னு விட. நான் நினைச்சிட்டியா நீ இவ கூடலாம் இருப்பேன்னு? ஆக்கட்ரி. நல்லா காட்டு. மாமா ஆமாம் அப்படிதான் போடுவேன். நான் ஆனால் உன்னை லவ்வாக பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொமான்டிக்காக எடுத்து ஊட்டுறதுக்கு அப்படி தான் போடுவேன். கடவுளே, இவளெல்லாம் யாருக்கு புரியும்? ஏன் தலையில் கட்டி வச்சுட்டு காட்டு பேத்துறானுங்க. ஷோ தேவாமே ஸ்மைல் பண்ணுறா. என்னடா? இல்லைடா மச்சான், இல்லை செம்ம கோவத்தில் இருக்கான்டா. போனால் அடிச்சு கொண்டுருவான். சரி பொண்ணு மாப்பிள்ளையும் அப்படி போய் அக்கடை உட்காந்து பேசுங்க. அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதான் பண்ணிவிட்டு நாங்கள் கூப்பிட்றோம். நீ உட்காண்ட்ரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். மாமா அப்படி கூப்பிடாதடி, அப்படி கூப்பிடாத. ஆனால் நான் தானே மாமா உங்கள் ஒய்ஃப். அப்படி தானே மாமா அப்படி கூப்பிடாத, அரைஞ்சிருவண்டி. வேறு விளாட்னு ஒன்று கொடுப்பேன். தாங்க மாட்டேன், வலிக்கும். சரியா? சரி மாமா, நான் உங்களை தனியாக கூப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பையன் உள்ளே போயிருப்பா. லூனா வந்து நெல்லு. அக்கா என்ன ஆச்சு? இதுக்கு போய் சொல்லி அவனை. இல்லைக்கா, அது ஷுகா மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், அதுக்காக தான். அவர் சொன்னா அவனுக்கு ஆள் இருக்குடி. ஷுகா மாமா சொன்னார். ஆனால் இப்போ நான் தானே பொண்டாட்டி, நான் தானே அவரை பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படி மறந்து பிடிப்பான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் தம்பி ரொம்ப நல்லவர் மாமா சொன்னாருக்கா. நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். பைத்தியக்காரி, நீ நினைக்கிற மாதிரி தயாங் கிடையாது. காலேஜில் ஒரு பெரிய புள்ளி கேங்கில் இருக்க வேண்டியவன். ஷோ
அவன் இங்கே இவ்வளோ பொறுமையாக இருக்கானா, எஸ்கேல அப்படி இருக்கவே மாட்டான். அங்கே போய் நீ என்ன பாடுபட போகிறன்னு எனக்கு தெரியல. அதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குடி. நீ ஜாலியா மாமா மாமா சுற்றிட்டு இருக்கியா? இங்கே அப்படி பேசுறதுனால உனக்கு தெரியுதா? கடவுளே, நீலாம் பட்டாதான் திருந்துவ. எப்படியோ போடி அப்படி சொல்லிட்டு லூனா அங்கேருந்து கிளம்பியிருப்பா. வயன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. என்னாச்சு? மாமா தானே சொன்னார் என்னை பிடிக்கும்னு. அப்புறம் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு? எல்லாமே மாற்றி மாற்றி பேசுவாரா? ஒருவேளை என்ன மாமாவுக்கு என்னை பிடிச்சிருக்க அளவுக்கு வெளியே எங்கள் 2 பேர் நல்லா இருக்காதனால அப்படி பண்ணுறாரா? அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மாமா அப்படி பண்ண மாட்டாரே. என்னை பிடிச்சிருக்கு, உன் கூட தான் வாழணும், எத்தனை ஜென்மோனாலுமே அப்படின்லாம் சொன்னாரே தயாங் மாமா. இப்போ சடனாக என்ன? இதான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் வேற அழகாக இருக்கார், நான் வேற இப்படி இருக்கேன், அதனால அவருக்கு அதுமாரி தோணும் மற்றவங்க முன்னாடி சொல்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே அகெயின் கேட்டேன் மாமா கிட்ட, எப்படி மாமா எப்படி மாமான்னு. அவர் தான் கேட்காம நீ அழகாக இருக்க, எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னார். இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அப்புறம் என் மேலே வேற கோச்சிக்கிறாரு, அடிக்கிறேன் வேற சொல்லி பயன்படுத்துகிறாரு. ஆனால் அடிக்க மாட்டுறாரு. நல்ல மாமா தான் அப்படி சொல்லிட்டு வைனிங்க பாடுன்னு சிரித்து பேசிகிட்ருக்கு. பொண்டாட்டி என்ன ஏதோ பேசிகிட்டே இருக்க உட்காந்து? ஏண்டி மாமா இங்கே வந்துருங்க, ஒரு வார்த்தை கூட நீ வாங்க மாமா இல்லடி. தேங்க மாமா அது என்னடி இன்னைக்கு செம்மையாக இருக்க சாரியில், எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? செம்மையாக சைட் அடித்தேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, அழகாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ அழகாக இருக்க. மாமா என்ன பண்ணுறீங்க? அதுக்கெலாம் இன்னும் நேரம் இருக்குல்ல. ஓ என் பொண்டாட்டி அதெல்லாம் வேணுமா? மாமா என்னாச்சு? பிடிக்கலன்னு சொன்னீங்க, ஏன் மாமா? மற்றவங்க முன்னாடி நின்று பார்க்கும் போதும் நீங்களும் நானும் நல்லா இல்லையா? நான் நல்லா இல்லையா? யாடி சொன்னான்? நீ அழகுடி, நீ சரியான அழகு. உன்னாலாம் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? மாமா இப்படி பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட்டில் நான் இருக்கேன். உங்கள் கை வச்சு இப்படி பாருங்கள், நீங்களும் நாங்களும் கை கோர்த்துருக்கோம். உங்கள் கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே திருப்பி என் கை பாருங்கள். அப்படியா? கட்டு. என் கை நல்லா பெருசாக அப்படி இருக்கு. அப்படியே திருப்பி உன் கை பார்த்தா ஏய் குழந்தை கைடி. குழந்தையா நீ? தம்ம தூண்டுரு. குட்டி குட்டி ஃபிங்கரு. என்னடி சுண்டு வர இவ்வளோ சின்னதாக இருக்கு. இது என் ஃபேவரெட். இதை நான் எப்பயுமே பண்ணிட்டே இருப்பேன். என் ஃபேவரெட். ஓகே மாமா, அதில்ல நான் இந்த கலர் சொல்கிறேன். கலரா? இரு என் கை ஓகே. அப்படியே உன் கை செம்ம கலராக இருக்கேடி, என் ஃபேவரெட் கலர், நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கேடி, அழகா. கட்டு, ஃபஸ்ட் கிளிக் எடுக்கலாமா 2 பேரும் சேர்ந்து? மாமா நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க மாமா? மாமா இங்கே பாருங்க. என்ன பார்க்கணும்? தும்மா தூண்டு அழகா வச்சுட்டு இவ்வளோதான் இருக்கு கையெல்லாம். நல்லா சாப்பிட வேணும்னு. மாமா என்னம்மா என்ன? இங்கே பாருங்க. இரு மாமா வேண்டாம். அமைதியாக ரெடி. கிளிக் எடுக்கலாம். ஓகே. செம்மையாக இருக்கீங்க பாரு. மாமா நல்லாவே இல்லை, என்ன பண்ண போகிறீங்க? என்னோடய ப்ரொஃபைலில் தான் வைக்க போகிறேன் டிபியா. மாமா அதெல்லாம் வேணாம், அமைதியாக இருங்க. என்ன அமைதியாக இருக்கணும்? மாமா தயாங் மாமா இங்கே பாருங்க. மாமா என்னடி? சும்மா சும்மா மாமா மாமான்னு டைம் இரு, அப்புறம் கத்த வைக்கிறேன் மாமா மாமான்னு. என்ன ஏன்ற புருஷன்டி வேணாவா உனக்கு? ஏன்
என் பொண்டாடி வந்து இந்த தயங்க மேலெலாம் லவ் கிவ்வெல்லாம் இல்லையா என்ன? உங்கள் மேலே லவ் எல்லாமே மாமா. எனக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் கிடச்சது. நீங்களாம் எனக்கு எந்த விதத்துலையும் நான் அதுக்கெலாம் ஆரம்பி தகுதி இல்லை, அது இல்லை, இது ஏய் பட்டுத்தாதடி அப்பா முட்டியல பேசு. நான் உன்னை வேணாம்லாம் சொல்ல, அதுக்கு நீ இவ்வளோலாம் உண்மையாக சொல்கிறேன் பொண்டாட்டி. நீ பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும், நான் அப்படியே ரொம்ப ரசித்து பார்த்தே இருப்பேன். ஆனால் நீ இது மாதிரி பேசும்போதோ எனக்கு மாதிரி கடுப்பாக இருக்கு. ஏன்டா இப்படி நீ எப்படி விட தோணுதுடி? ஆனால் அவ்வளோ நல்லாலாம் இல்லையே. என்னோட டீனேஜ்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை மங்கி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு காதெலாம் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்குமா, மூக்கெல்லாம் கொஞ்சம் பெருசு. என் டீனேஜ் ஃபோட்டோ கரெக்டாக இங்கே பாரு. எப்படி இருக்கான் மாமா? மங்கி மாதிரி இருக்கானா? மாமா நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்க? நினச்சேன் நீ தான் சொல்லுவேன்னு. நல்லா இருக்கேண்ணா? சரி, தேங்க்ஸ், லவ் யூ. மாமா சத்தியமாக அழகாக இருக்க. யார் சொன்னா மங்கி மாதிரி இருப்பேன்லாம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அழகாக இருக்க தெரியுமா? இவ்வளோ அழகாக இருக்க. இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப க்யூட்டாக இருக்க மாமா. ரொம்ப சின்ன பையனா? மாமா உனக்கும் எனக்கும் குழந்த பிறக்கும்ல, பையன் குழந்த, நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கா. இருக்கும் பிறக்கும். எனக்கு அப்படி குட்டி தயாங்க வேணும். அப்படியா? சரி, ரெடி பண்ணிடலாம். எனவும் அப்படி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும். நீ ரெடி பண்ணி தரியா? என்ன மாதிரி வேண்டாம், நல்லாவே இருக்காது. என்ன நீ நல்லா இருக்காது. கையெடு. என்ன மாமா என்ன ஆச்சு? இன்னொரு டைம் இப்படி சொல்லி பாரு, ஒட்டிச்சிருவேன் உன்னை. சும்மா வெறுப்பேற்றிட்டே இருந்தேண்ணா. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கும். ஐ லவ் யூ டி. மாமா உன்னை பார்த்த கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிது. நீ என்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசின மாமா, என்னோட லுக்லாம் பார்க்காம. ஐயோ அடுத்துறாளே. பொண்டாட்டி உனக்கும் எனக்கு ரொமான்டிக் டாக்னா என்னடி இருக்கும்? தெரியலையே மாமா, ஆனால் இப்படி மட்டும் இருக்க வேணாண்டி, நாராசமான டாகாரியே. சரி மாமா, நான் எதுவும் சொல்லிக்கல. ஐ லவ் யூ. அது கமான் செம்ம இப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ் வந்துருக்கா. சொல் சீக்கிரம். மாமா என்ன பண்ணுற நீ? எல்லாடி ஒன்று பார்க்கணும். நீ என்ன பார்த்து சொல்லு. மாமா வராது. சரி கீழே கொஞ்சம் சொல்லு, நான் கேட்குறேன். மாமா தயங் மாமா, தயங் மாமா, ஐ லவ் யூ. என்னது? யாருக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்க? யாருக்கு? சவத்தில் எங்கடி தயங்க இருக்கான்? பைத்தியம், நீ பைத்தியமா நீ? அட கடவுளே, ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. மயிறு யாருடி? சவத்தில் எங்கன்னா தயாங்கன்னு இருக்கானா? சொல்லி இருக்கானா? இங்க இருக்கானாடி? இல்லை மாமா. அப்புறம் எவனை பார்த்து இங்கே தயாங்க நினச்சி லவ் யூ தயாங்க சொல்லிட்டு இருக்க? இல்லை அது 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 இல்லை மாமா, அது உங்களுக்கு லவ் யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அது. ஏம்மா தாயே, நீ ஒரு லவ் யூ சொல்ல வேணாம், உங்கள் அப்பாங்கிட்ட போய் பேசு, இந்த கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லு. மாமா நீ எனக்கு தாலி கட்டிட்ட, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ உனக்கு என்ன பிடிக்காத மாமா? எம்மா உண்மையாக எனக்கு உன்னை பிடிக்காது என்ன? இவரை நினச்சிட்டு இருக்கேன் உனக்கு பிடிக்கும்னு. யார்டி சொன்னா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி அமிச்சாங்க பேச சொல்லி. நல்லா வந்த. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, புரியுதா? அவங்களாம் சாஃப்டாக பேச சொன்னாங்க, நானும் சாஃப்டாக தான் பேசுகிறேன். நீ வேறு ரொம்ப இன்னசென்ட்டு. எங்கள் அப்பாங்கிட்ட தான் சொல்லி அழுது, அப்புறம் அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி
அப்புறம் என் அண்ணன் வாழ்க்கை ஏதாவது கோவிந்தா அவன் சுயநலமாக தான் இருக்கான். என்னால் தான் கர்மம் தூ அதனால இருக்கவே முடியல. இங்கே பாரு எனக்கு ஆல்ரெடி இருக்கு ஒரு பொண்ணு. மாமா இப்போ நான் தான் ஏய் இரு 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 உனக்கு ஏமா அவ்வளோ பைத்தியமாடி? பார்த்தவொன்னே முடிவு பண்ணிட்டியா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு? என்ன மாமா அப்படி இல்லை, அப்படி சொல்லாத. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மாமா. ஐ லவ் யூ தயங் மாமா. ஐயோ பொன்னாடி உனக்கு நான்லாம் கிடைக்க மாட்டேன் சரியா? திருப்பி இதோ சவுத்தில் பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நீ கனவு லோகத்துலலாம் வாழ்ந்து கனவு கட்டிட்டு கிடக்காத. அது நான் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாவை நானும் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா உன்னை எஸ்கே கூப்பிட்டு போனோம். உங்கள் அப்பா வேற படியே வர வைக்கணுன்றான். காலேஜ் படிக்கணுமா நீ? ஆமாம் மாமா. அதை வேற ரெண்டு பேரும் படிக்க வைக்கிறோம். என்ன படி, அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒன்றும் இல்லை பையனை பார்த்து. அம்மா அப்படிலாம் சொல்லாத தயங் மாமா. தயங் ஐயோ ஏய் என்ன மாமா, நான் கட்டி பிடிச்சா கூட உனக்கு பிடிக்காது. எனக்கு நீ கிட்ட வந்தாலே பிடிக்கலடி. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. எப்படி நான் எப்படி காட்டுவேன் யார்கிட்டனா போய் நீ தான் என் ஒய்ஃபுன்னு? ஏன்னா கொஞ்சமாச்சு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சானுங்க. நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஐயோ அழுகிறா. ஐ மீன் நீ இந்தியன் கேர்ள், நான் கொரியன் பையன், அதனால சொன்னேன். எஸ்கே சம்மந்தமாக ஒரு மாதிரி வெரைட்டியாக இருக்கும்ல, அதை மீன் பண்ணேன். ஆனால் சுகா மாமாலாம் இப்படி நினைக்கவே இல்லை. லூனாக்காவை அழகாக லூனா என்ன அழகாக தான் இருக்கா. நான் நல்லா இல்லை, நான் அப்படி சொல்ல. ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா நீ உன்னை கேட்டுக்கோ, அவ்வளோதான். என்னெல்லாம் கேட்டால் எனக்கு நான் தெரியும். என்னை யாராச்சும் நான் நல்லா இருக்கேனா நல்லா இல்லையான்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன்னா சொல்லுவேன். அதுமாரி தான் உனக்கு நல்லா இருக்கேன்னு சொல்ல தோணுச்சுன்னா சொல்லிக்கோ, நல்லா இல்லைன்னு சொல்ல தோணுன்னா சொல்லிக்கோ. அதை பற்றி நான் எதுவும் தலையிலுக்கு போகிறதில்ல. எதுவும் சொல்ல வந்து எதை பேசிகிட்டு இருக்கேன். நீ அங்கே வந்து காலேஜ் படி. நான் தலையெழுத்து நான் எத்தனை வருஷத்துக்கு உன்னை தலையில் கட்டிட்டு நான் அலையா போகிறேன்னு எனக்கு தெரில. ஏம்மா உனக்கு ஏதாவது ஒரு லவ்வுக்கு இருக்கா? எந்த பையனை லவ் பண்ணுறியா? யார் உங்கள் அப்பா ஒத்துக்கலையா? அதான் என் தலையில் கட்டி வச்சுட்டான் போல பொறுக்கி நான் அவன். யாரும்மா இங்கே வா உட்காருவா. ஏன் தெரியும் நீ இருக்க அழகுக்கு ஒரு பையன் கூட மாட்டாமல் இருப்பான். வாமா உட்காருமா. சரிங்க மாமா. நீ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமாடி? நீ பார்த்ததே. இங்கே வா, ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம் வா. மாமா அடா வா, அப்போ தான் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ அழகுன்னு. வா அட கையை கூடுறி. ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் கையை எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். ஆமாம் அதான் கையை எடுத்துக்கலாம். இரு, கையே உனக்கு எவ்வளோ அழகாகுதுன்னு பாரு. சின்னதாக குழந்த மாதிரி இருக்கடி உன் கையை தமுத்துண்டு. உன்னெல்லாம் கண்டிப்பாக என்ன எத்தனை பசங்க உனக்கு சுற்று போட்டானுங்க சொல்லு? செம்ம அழகாக இருக்கா, சுற்று போட்டிருப்பானுங்களே. சரியான அழகுடி நீ. பாரு கையை தமுத்துண்டு. என் கைக்கும் உன் கைக்கும் பாரு செம்ம அழகு. என் கை நல்லாவே இல்லை, அது நீட்டா சீக்கருமோ. நான் உன் கை பாரு, வா ஏன்னா ஒரு அழகு. அப்படி இருக்குல்ல? இரு எடுக்கிறேன். எப்படி செம்மையாக இருக்கா? இருக்கு மாமா. ஆனால் நீ தானே சொன்ன. அது ஐயோ நீ அப்படி நினைக்கிறேன்னு சொன்னடி பைத்தியம். எந்த பையன்டி அவன்? செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னியா? உஷாராக இருக்கா அவன்ல. சரி வா எடுத்துக்கலாம். சரி நல்லா சரிடியே. பா செம்ம ஸ்மைல் ரீ உனக்கு, செம்ம அழகாக இருக்கு. சரி சொல்லு. எனக்கு தெரியும் உன் இருக்கிற அழகு அப்படி ஒரு 4-5 பையன் சுற்று போட்டிருப்பான். நீ ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருப்ப. யார் லவ் பண்ணுற?
உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டானா? சொல்லு, எந்த பையன் மட்டும் சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். சொல்லு, எந்த பையன்? நீதான் மாமா. ஆ, என்னது? நீதான் மாமா. ஓ, நான் தான். தயான் கோபப்படுறதெல்லாம். இது இந்தியா. எஸ்கே இல்லை. இந்தியா. சரி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனோம், பார்த்து இருந்து ஓடி. சரிங்க மாமா. அந்த ஃபோட்டோ நீங்கள் எனக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, அதில் அனுப்பிச்சி விடுறீங்களா? நான் எல்லாத்துலேயும் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன். அனுப்பி விடுறேன், வச்சுக்கோ எல்லாத்துலேயும் அந்த ஃபோட்டோ. சரி, பாய். மாமா, உண்மையாலே என் கை குழந்த மாதிரி அழகா இருக்கா? இல்லடி, இல்லை, சும்மா சொன்னேன், நல்லாவே இல்லை. நீ வரேன். மாமா என்ன, எதுக்கு அப்படி கோவப்பட்டுட்டு போகிறாரு? என்னாச்சு? ஓ, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொன்னார், பார்க்கணுன்னாரு. நான் திரும்பி மீறி கேட்டுட்டு இருந்ததுனால கோவப்பட்டுட்டார் போல். லூசு வயன். மாமா தான் போகிறாருல, எதுக்கு அவர் நிற்க வைக்கிற? பொண்டாட்டி ஆகிட்டா நீ இப்படிலாம் பண்ணுவியா? என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம். இப்போ தானே நான் வந்திருக்கேன். லூஸு, இன்னொரு டைம் இப்படி பண்ணாதடி மாமா கிட்ட. பாவம் அவரே. கோவப்படுத்திட்டோம் மாமாவை. இப்போ என்ன பண்ணுறது? மாமா ரொம்ப கோச்சிக்குச்சோ? சேச்சா, அப்படிலாம் கோச்சிக்க மாட்டார் என் மாமாவில். அப்புறம் என்ன அழகாக இருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஐ லவ் யூ மாமா. ஓகேடா, இந்த எபிசோட முடிச்சிடுறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி. பாய்.